சொல்றது ம். ஐடி செக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ம். ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்க. ம். ஆனா கால்ஃபர் பண்றதே 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு தான் கால்ஃபர் அதான் பண்ணுவாங்க. கேக்குறேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து ட்ரெயினியா உள்ள கூப்பிட்டு ஒரு பேட்ச் ட்ரைனிங் ஆரம்பிப்பாங்க தெரியுங்களா? ம். அப்பதான் உள்ள கூப்பிடுவாங்க. ஓ. அது வரைக்கும் இந்த 1 வருஷம் அவங்களுக்கு டைம் வேஸ்ட். ஓ. இவங்க அந்த கத்துக்கிற பீரியட் வேஸ்டா போகுது. நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து என்னன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அலோகேஷனுக்கு அது ரிலேட்டடா வேகன்சி வரும்போது தான் உள்ள ட்ரைனிங்கே எடுத்து உள்ள பிளேஸ் அப்ப ஆனா செலக்ட் பண்ணி வச்சிருவாங்க முன்னாடியே. பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏன்னா நாங்க ஆஃபர் எப்படி லெட்டர் வாங்கி ம். அவங்க வேலைக்கே கடைசி வரைக்கும் போகாம இருந்தவங்களும் இருக்காங்க. சரி இப்ப காலேஜே தாக்குற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஆகணும். நிறைய காலேஜஸ்ல பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆமா. சும்மா எல்லாத்தையும் இன்டர்வியூ வைக்கிறாங்க, செலக்ட் பண்றாங்க. ஆனா யாருமே அந்த வேலைக்கு போகவே இல்லை. அந்த கம்பெனிக்கும் யாருமே போகல. அந்த கம்பெனி யாருமே கூப்பிடல. உண்மையாவே இந்த சினாரியோவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மையாவே இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நடக்குதா? இல்ல உங்களுக்கு இப்போ தோணுது? நல்ல பெரிய காலேஜஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா நிறைய காலேஜஸ் இருக்குது. இப்ப டோர் 1 டோர் 2 டோர் 3 அப்படின்ட்டு எல்லாம் நிறைய இருக்குது. இப்ப நம்ம காலேஜ் போய் சேர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு என்கொயர் பண்ணுவோம். காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வருது? இப்ப நம்மளுக்கு உள்ள தெரிஞ்சு யாராவது முதல்லயே படிச்சுட்டு இருப்பாங்க தெரியுங்களா? அவங்ககிட்ட என்கொயர் பண்ணோம்னா எந்த மாதிரி கம்பெனிஸ் வருது, அந்த கம்பெனி எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, ஸோ எத்தனை பேர் இது வரைக்கும் எந்தெந்த கம்பெனிஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க, அந்த கவுண்ட் எல்லாம் என்கொயர் பண்ணணும். பிளேஸ்மெண்ட் வருதா அப்படின்னு சரின்ட்டு போய் கண்ண மூடிட்டு சேர்ந்துடக்கூடாது. ஒரு சில பக்கமெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டாப் கம்பெனிஸ் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க தான் வருவோம்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டு வந்துருவாங்க பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாம். செகண்ட் போறவங்க அதுக்கப்புறம் உள்ள கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க. மேக்ஸிமம் 100% பிளேஸ் பண்ணிட்டு இருந்த காலேஜஸ் எல்லாம் நிறைய இருந்தது. இப்ப வந்து காலேஜஸ் பிளேஸ்மெண்ட் எப்படி போகுது அப்படிங்கறத விட வெளியில மார்க்கெட்ல ஜாபே டவுன். அப்படிங்கும்போது பிளேஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் டவுனா தான் இருக்கும் இந்த மாதிரி டைம்ல. ஓகே. பட் அந்த பிளேஸ்மெண்ட் 100% பிளேஸ்மெண்ட்ங்கறத பேரை வச்சு கண் துடைப்பு நடத்துறது தான் நிறைய பக்கம் நடக்குது. ஸோ அது உங்களுக்கும் தெரிஞ்ச